நடிகர் விஜய் அரசியல் கட்சியை தொடங்கிவிட்டார். தமிழக வெற்றி கழகம் என்று அந்த கட்சிக்கு பெயரும் வைத்துவிட்டார் நடிகர் விஜய். நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கியதால் பெரிதும் மிரண்டு போய் இருப்பவர் நடிகர் சீமான். ஏனென்றால் நடிகர் சீமான் தொடங்கி இருக்கும் நாம் தமிழர் கட்சி 2010 வருடமே தொடங்கப்பட்டு விட்டது. 2010 வருடம் தொடங்கப்பட்ட நாம் தமிழர் கட்சி இன்று வரை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 14 வருடங்களாக தனித்து தான் போட்டியிட்டு வருகிறார் நடிகர் சீமான். 2016 வருடம் நடந்த சட்டசபை தேர்தலில் 234 தொகுதியிலும் தனித்து போட்டியிட்டது நாம் தமிழர் கட்சி. அதை அடுத்து இப்போது வரும் 2026 வருடம் வரும் தேர்தலிலும் தனித்து தான் போட்டியிடுவாரா சீமான் என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. கூட்டணி அமைத்து போட்டியிடக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. ஏனென்றால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் என்று அதிமுகவை நேரடியாக சென்று கேட்டிருக்கிறார் நடிகர் சீமான். அதிமுக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை. அந்த தேர்தலை புறக்கணித்து விட்டதாக அறிவித்து விட்டது அதிமுக. ஆகவே நீங்கள் தேர்தலை புறக்கணித்து விட்டீர்கள், ஆகவே எங்களுக்கு ஆதரவு தாருங்கள், நாம் தமிழர் கட்சிக்கு அதிமுக ஆதரவு தாருங்கள், அதோடு தேமுதிகவும் எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் என்று ஆதரவு கரம் கோரியிருக்கிறார் நடிகர் சீமான். ஆனால் இங்கே யாருக்கும் ஆதரவில்லை. இந்த தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுகவும் தேமுதிகவும் அறிவித்து விட்டது. அதாவது எடப்பாடி பழனிசாமியும் பிரேமலதாவும் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் யாருக்கும் ஆதரவில்லை, இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்து விட்டார்கள். இப்படிப்பட்ட நிலையில்தான் அங்கே திமுகவும் பாமகவும் போட்டியிடுகிறது. பாமக ஏற்கனவே பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கிறது. பாமகவும் திமுகவும் நேரடியாக அங்கே களத்தில் இறங்கி இருக்கிறது. ஆனால் வரப்போகும் 2026 வருட சட்டசபை தேர்தலில் சீமான் தனித்து போட்டியிடுவாரா அல்லது கூட்டணி வைத்து போட்டியிடுவாரா அல்லது கூட்டணியில் சேர்ந்து கொள்வாரா என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. இவரை யாரும் கூட்டணியில் சேர்த்துக் கொள்ள மாட்டார்கள். அப்படியே சேர்த்து கொண்டாலும் அதிமுக தான் கூட்டணியில் சேர்த்து கொண்டு அவருக்கு ஒரு சில சீட்டுகள் வழங்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இருக்கிறது. ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் விஜயகாந்த் கட்சியான தேமுதிக இருக்கிறது. அந்த தேமுதிகவின் தலைவியாக இப்போது இருக்கிறார் விஜயகாந்தின் மனைவி பிரேமலதா. அவரோடு சேர்ந்து நாம் தமிழர் கட்சியும் கூட்டணியில் இணைந்து கொள்ளும். அப்படி இணைந்து கொண்டால் நாம் தமிழர் கட்சிக்கும் ஒரு சில சீட்டுகளை வழங்குவார் எடப்பாடி. ஆனால் 2026 வருட சட்டசபை தேர்தலில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் பலமான கட்சியாக அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் போட்டியாக களத்தில் குதித்திருக்கிறது. சீமான் தான் இந்த விஜயின் கட்சியால் மிகவும் மிரண்டு போயிருக்கிறார். ஏனென்றால் சீமான் அரசியல் கட்சி நடத்துவதற்கு பெரிதும் உதவுபவர்கள் இலங்கை தமிழர்கள், அதாவது புலம்பெயர்ந்த தமிழர்கள். இந்த புலம்பெயர்ந்த இலங்கை தமிழர்களால் தான் சீமான் கட்சி நடந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு நிதி வசூலித்துக் கொண்டிருக்கிறார் சீமான் இலங்கை தமிழர்களிடம். லண்டன், கனடா, ஜெர்மனி, இத்தாலி, பிரான்ஸ், தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா இப்படி பல நாடுகளில் இருந்து இலங்கை தமிழ் மக்களிடமும் தமிழ் மக்களிடமும் நிதி வசூலித்துக் கொண்டிருக்கிறார் சீமான். திரள் நிதி என்று அதற்கு பெயரிட்டு அந்த நிதியை வசூலித்து அதன் மூலமாகத்தான் அரசியல் கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். அதோடு பல கோடி ரூபாய் சொத்து சேர்த்து விட்டதாகவும் குற்றச்சாட்டு கூறப்படுகிறது சீமான் மீது. அப்படி வந்து கொண்டிருந்த திரள் நிதி, இலங்கை தமிழ் மக்களிடமிருந்து வந்து கொண்டிருந்த திரள் நிதி தான் இப்போது குறைந்து போய்விட்டதாக கூறுகிறார்கள் விவரம் தெரிந்தவர்கள். ஏனென்றால் நடிகர் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்து விட்டதால் இந்த திரள் நிதி விஜய்க்கு வந்து கொண்டிருப்பதாக ஒரு தகவல் கூறுகிறது. சீமானுக்கு வந்து கொண்டிருந்த திரள் நிதி, இலங்கை தமிழ் மக்களிடமிருந்து வந்து கொண்டிருந்த திரள் நிதி மடைமாற்றம் செய்யப்பட்டு நடிகர் விஜய்க்கு வந்து கொண்டிருக்கிறது. அதுதான் இப்போது சீமானை மிகவும் அலற வைத்துக் கொண்டிருக்கிறது. மிரண்டு போய் கிடக்கிறார் சீமான். இனியும் இங்கே அரசியல் செய்வதற்கு சாத்தியம் இல்லை. ஆகவே யாருடனாவது கூட்டணி போட்டுக் கொள்ள வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமியை நோக்கி தனது அஸ்திரத்தை துவக்கி இருக்கிறார் சீமான். விஜயின் அரசியல் கட்சி மிக சக்தி வாய்ந்த கட்சியாக களத்தில் குதித்திருக்கிறது. அது சீமானுக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது.
சீமான் என்ன கூறுகிறார்? நடிகர் விஜய் எனது கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும். நான் தான் முதலில் கட்சி தொடங்கினேன். 2010 வருடமே நான் அரசியல் கட்சி தொடங்கிவிட்டேன். 2024 வருடம் தான் நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கி இருக்கிறார். எனக்கு 58 வயதாகிறது, நடிகர் விஜய்க்கு 51 வயதாகிறது. ஆகவே அண்ணனாகிய என்னுடன் தான் தம்பி விஜய் கூட்டணி வைக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் மேடையில் பேசி வருகிறார். ஆனால் இது பற்றியெல்லாம் சிறிதும் கவலைப்படவில்லை நடிகர் விஜய். எப்படி இலங்கை தமிழ் மக்கள் விஜய்க்கு தங்களது நிதியை தந்து கொண்டிருக்கிறார்கள், தர ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் நடிகர் விஜய் கல்யாணம் செய்திருக்கும் பெண், அவரது மனைவி சங்கீதா இலங்கை தமிழர். இலங்கை யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்டவர் சங்கீதா. அவரைத்தான் நடிகர் விஜய் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். சங்கீதாவின் குடும்பம் இப்போது லண்டனில் வசித்து வருகிறது. அங்கே ஒரு மிக பெரும் தொழிலதிபராக இருந்து வருகிறார் நடிகர் விஜயின் மாமனார், அதாவது சங்கீதாவின் தந்தை சொர்ணலிங்கம். இந்த சங்கீதா சொர்ணலிங்கத்தால் தான் சீமானுக்கு வந்து கொண்டிருந்த நிதி இப்போது நடிகர் விஜய்க்கு திருப்பி விடப்பட்டிருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதுதான் சீமானை அலற வைத்திருக்கிறது. அவர் வசூல் செய்து கொண்டிருந்த திரள் நிதி இப்போது சீமானிடமிருந்து விஜய்க்கு திருப்பப்பட்டிருக்கிறது. விஜயை நோக்கி அந்த நிதி வந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் கூறுகிறது. இதுதான் விஜயின் மிகப்பெரிய வெற்றி, முதல் வெற்றி இதுதான். உலகம் முழுவதும் இருக்கும் இலங்கை தமிழர்கள் விஜயை தங்களது மகனாக பார்க்கிறார்கள். ஆகவே அவர் மிகப்பெரிய ஸ்டாராக இருப்பதால் அவர்தான் தமிழ்நாட்டிற்கு முதல்வராக வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆகவேதான் இதுவரை சீமானுக்கு கொடுத்து கொண்டிருந்த நிதியை விஜயின் பக்கம் திருப்பி இருக்கிறார்கள் இலங்கை தமிழர்கள். இதுதான் இப்போது அரசியல் களத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. விஜய் ஒன்றும் அப்படி ஏழையோ பரம ஏழையோ அல்ல. அவர் நடிகர் விஜயிடம் பல கோடி ரூபாய் சொத்துக்கள் இருக்கிறது. அவரது மாமனாரும் மிகப்பெரிய தொழிலதிபர், லண்டனில் மிகப்பெரிய தொழிலதிபராக இருக்கிறார் நடிகர் விஜயின் மாமனார், அதாவது நடிகர் விஜயின் மனைவி சங்கீதாவின் தந்தை. அங்கே லண்டனில் பல இடங்களில் பெட்ரோல் பங்குகளை வைத்து நடத்தி வருகிறார். ஷேர் மார்க்கெட்டில் பல கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கிறார் சொர்ணலிங்கம், அதாவது நடிகர் விஜயின் மாமனார். அவரது மாமனாரே நடிகர் விஜயின் அரசியல் செலவிற்கு பணம் கொடுத்து விடுவார். இப்போது சுமார் 1000 கோடி ரூபாய் லண்டனில் இருந்து வந்திருப்பதாக கூறுகிறார்கள் விஜயின் ஆதரவாளர்கள். அதை வைத்துத்தான் முதல் கட்ட வேலைகளை தொடங்கி இருக்கிறார் நடிகர் விஜய். தமிழ்நாட்டில் வர இருக்கும் சட்டசபை தேர்தலில் இந்த 1000 கோடி ரூபாயை முதல் கட்ட செலவிற்கு ஈடுபடுத்தி இருக்கிறார் நடிகர் விஜய். அதை வைத்துத்தான் தமிழ்நாட்டில் அதிக மார்க்குகள் வாங்கிய மாணவ மாணவிகளுக்கு தங்க மோதிரம், வைர மோதிரம், வைர வளையல், தங்க செயின் என்றெல்லாம் பரிசளித்து முதல் கட்ட வேலையை தொடங்கி இருக்கிறார் நடிகர் விஜய். லண்டனில் இருந்து வரும் உத்தரவுகளுக்கு பணிந்துதான் நடிகர் விஜய் தனது அரசியல் கட்சியின் செயல்பாட்டை செய்து வருகிறார். அவரது மாமனார் கிழித்த கோட்டை தாண்ட மாட்டார் நடிகர் விஜய். ஆகவேதான் லண்டனில் இருந்து அவரது ஆதரவாளர்கள் இலங்கை தமிழர்கள் மொத்தமாக அவருக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். லண்டன், ஜெர்மனி, கனடா இப்படி பல நாடுகளில் உள்ள இலங்கை தமிழர்கள் மொத்தமாக தங்களது நிதியை மடைமாற்றி விட்டதுதான் இப்போது அரசியல் களத்தில், தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பாக பேசப்படும் ஒரு விஷயமாக இருக்கிறது. திரள் நிதியை வாங்கி சொத்து சேர்த்துக் கொண்டிருந்த நடிகர் சீமான், டைரக்டர் சீமான், அரசியல் கட்சி தலைவர் சீமான் இப்போது அரண்டு போய் கிடக்கிறார். அவருக்கு வரும் நிதி குறைந்து கொண்டிருக்கிறது. இனி அவர் யாரை நம்பி அரசியல் கட்சியை நடத்துவார்? தமிழ்நாட்டில் இருக்கும் நாடார்களை, குறிப்பாக நாடார் வியாபாரிகளை நம்பித்தான் அவர் அரசியல் கட்சி நடத்த வேண்டியிருக்கும். தமிழ்நாட்டில் நாடார் வியாபாரிகள் பெரும் செல்வந்தர்களாக இருக்கிறார்கள். அவர்களிடம் சென்றுதான் நிதி பிச்சை எடுக்க வேண்டும் நடிகர் சீமான், டைரக்டர் சீமான், அரசியல் கட்சி சீமான். நாடார்களை நம்பித்தான் இனி அவரால் அரசியல் கட்சியை நடத்த முடியும். நாடார்களும் இவனுக்கு பணம் கொடுத்து என்ன ஆக போகிறது, இவன் பொறுக்கி தின்பதற்கு நாம் ஏன் பணம் தர வேண்டும் என்றெல்லாம் யோசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இப்படிப்பட்ட நிலையில் தான் சென்று கொண்டிருக்கிறது சீமானின் நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சியை நம்பினால் இனி பயனில்லை, நடிகர் விஜயின் பக்கம் சென்று விடுவோம் என்று அவரது தம்பிகள் பலர் நடிகர் விஜயின் பக்கம் சாய்ந்து வருகிறார்கள். நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் விரைவாக சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள்.
பெயரளவிற்கு அவரது ஆதரவாளராக இருந்தவர்கள் கூட இப்போது விஜயின் ஆதரவாளராக மாறிவிட்டார்கள். இதுதான் இப்போது தமிழக அரசியல் களத்தை திசை திருப்பி இருக்கிறது. நடிகர் விஜய் திமுகவிற்கும் அண்ணா திமுகவிற்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் மிகப்பெரிய போட்டியாக களத்தில் இறங்கிவிட்டார். அடுத்தடுத்து அவரது செயல்பாடுகள் இன்னும் உக்கிரமடைந்து வருகிறது. அரசியலில் அவரது செயல்பாடுகள் தீவிரமடைந்து வருகிறது. இதனால் அரண்டு போய் கிடைக்கிறது திமுக, அண்ணா திமுக, நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சிக்குத்தான் முதலில் மிக பெரும் அடி விழுந்திருக்கிறது. அடுத்தடுத்து நடிகர் விஜயின் செயல்பாடுகள் எப்படி இருக்கும், அவரது தமிழக வெற்றி கழகத்தின் வேகம் எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் தொடர்ந்து பார்ப்போம். அடுத்து ஒரு நல்ல தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன். சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அதை தொடர்ந்து வருகிற ஆல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.